எலிகூவின் அபேட்சை. யோபு அறிவில்லாமல் பேசினார். அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள். ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நிமித்தம் யோபு முற்றமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேட்சை. தம்முடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றார். யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டும் என்பதே எலிகூவின் விருப்பம். எலிகூ இதுவரையிலும் யோபுவினிடத்தில் தனியாக ஆலோசனை சொன்னார். புத்தியுள்ள மனுஷர் எல்லாரும் தன் பட்சமாய் பேசுவார்கள் என்றும் ஞானமுள்ள மனுஷர்கள் எல்லோரும் தனக்கு செவி கொடுப்பார்கள் என்றும் எலிகூ சொல்லுகிறார். பட்சபாதம் இல்லாமல் நடுநிலைமையோடு இருக்கிறவர்கள் எலிகூவின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக யோபுவை சோதிக்கிறார். யோபுவுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகையினால் யோபுவுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் இடையில் நிறுத்தப்படக்கூடாது. அவர் முழுவதுமாய் சோதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சோதனையின் முடிவு வெளிப்படும். எலிகூ தன்னுடைய விருப்பத்தை தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் சொல்லுகிறார். அக்கிரமக்காரர் யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். தேவன் யோபுவை முழுவதுமாய் சோதித்து பார்த்து அவர் குற்றம் இல்லாதவர் என்று உறுதி பண்ணுவார். அப்போது யோபுவுக்கு மேன்மை உண்டாகும். எலிகூ தன்னுடைய வார்த்தைகளை மனுஷரிடத்தில் சொல்லாமல் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வேத பண்டிதர்களில் சிலகிறார்கள். யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியது என் அபேட்சை என்று எலிகூ சொல்லுகிறார். என் அபேட்சை என்னும் வார்த்தைக்கு என் விருப்பம் என்றும் என் பிதாவே என்றும் பொருள் சொல்லலாம். இதன் பிரகாரமாக எலிகூ தேவனிடத்தில் என் பிதாவே, யோபு முற்றமுடிய சோதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதாக வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். யோபுவின் சிநேகிதரைப் போலவே எலிகூவும் விரும்புகிறார். யோபு இன்னும் அதிகமாய் சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது எலிகூவின் விருப்பம். யோபு தன்னுடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். தேவனுக்கு விரோதமாக யோபு அதிகமாக பேசினார் என்று எலிகூ யோபுவின் மீது குற்றம் சுமத்துகிறார். எலிகூ தேவனிடத்தில் யோபுவை பற்றி ஜெபிக்கும் போது யோபு தன்னுடைய பாவத்தோடு மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்று சொல்லி ஜெபிக்கிறார். யோபுவுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதுதான் எலிகூவின் விருப்பம். யோபுவுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் அவர் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். தான் இனிமேல் இப்படி பாவம் செய்வதில்லை என்று தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். யோபு தன்னை தாழ்த்தும் வரையிலும் தேவன் அவரை சோதிக்க வேண்டும் என்று எலிகூ விரும்புகிறார்.